Hello students, good morning. How are you? உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சிறந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிற திரு ராஜரத்னம் சார் அவர்களுக்கும் உங்களது கல்லூரி முதல்வர் டாக்டர் மா மகேஸ்வரி மேடம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக். இது ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உணர்ந்திருக்கீங்க, அரசாங்கமே இங்கேதான் பார்த்துருக்கு. தமிழ்நாடு ஒரு காலத்தில் தமிழ்நாடு அரசாங்கமே இங்கேதான் இருக்கு. இங்க 4 IAS அதிகாரிகள் வந்திருக்காங்க. அதுல கடைசி அமைச்சர் இருப்பாங்க கே சண்முகம் IAS. அவர் தான் தமிழ்நாடு அரசனுடைய முதன்மை செயலர், சீஃப் செக்ரட்டரி. அதாவது கிட்டத்தட்ட 15 லட்சம் அரசு ஊழியர்களுக்கும் அவர் தான் தலைமை. தமிழ்நாடு அரசாங்கமே அவர் தான். 15 லட்சம் தானே. இந்திய ராணுவத்தில் தான் 15 லட்சம் பேர் இருக்காங்க. The Indian Army, largest army in the world, probably. You have 1.5 million people. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அனைத்து அரசு ஊழியர்கள், இன்க்ளூடிங் the DGP and the police department, அதுக்கு தலைமை அவர் இருந்திருக்காரு. சார் அவர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 9 வருஷம் பண்ணியிருந்தாரு. அவரே ஒரு நாளைக்கு செஞ்சிருக்காரு. விஷயம் தெரிஞ்சிருந்தேன்னா, முன்னாடியே விஷயம் தெரிஞ்சிருந்தேன்னா 10 கோடி ரூபாய் நானே கொண்டு போயிருக்கேன். முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய செயலாளர், தனி செயலாளர் திரு ராஜரத்னம் IAS சார் வந்திருக்கிறாரு. கற்பூர சுந்தரபாண்டியன் அவரும் சீஃப் மினிஸ்டருடைய செக்ரட்டரி தான். அதிகார மையம், தமிழ்நாட்டுடைய அதிகார மையமே முதலமைச்சர் இருப்பாங்க. எல்லா முடிவுகளும் தான் எடுப்பாங்க. அதை எடுக்கிறது வேற கிடையாது, இவங்க தான். உங்களுக்கு ஒரு பெரிய உதவியை கமலா ப்ரொஃபஸர் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அவங்க சகோதரர் ராஜகோபால் வந்திருக்கிறாரு. இது அந்த வகையில் பார்த்தா ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. பொதுவாக ஒவ்வொரு IAS ஆசிரியர் வரதே பெரிய கஷ்டம். நம்ம சுந்தரவல்லி மேடம் ரிபன் மேடம் போகும்போது பெரிய பெரிய ஜாப்பான்லாம் வந்திருக்காங்க, பெரிய டீப் கன்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க. சீஃப் செக்ரட்டரிலாம் எப்படி இந்த ரிபன் கட் பண்ணுறது நான் சொன்னேன். மேடம் கவலையப்படாதீங்க, அவங்க எல்லாம் கிரேட்டஸ்ட், நீங்க லேட்டஸ்ட். அவங்க வந்துட்டாங்க. புதுவாக சர்வீஸ்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு கையில் பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. அப்படிங்கிற போது அவங்களும் வந்துருக்காங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக, உங்க எதிர்காலத்துக்காக இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சி எல்லாரும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் அவசரம். எனக்கு 1:30 மணிக்கு ஒரு வகுப்பு போக்கிற மாதிரி நானே ஆசிரியர். நான் ஒரு பயிற்சியாளர். மேடம் சொன்னாங்க செயலர் எல்லாம் பேசணும் அப்படின்னு. அதெல்லாம் தப்பா நினைக்காதீங்க, எனக்கு பேசவே தெரியாது. எனக்கு என்ன தெரியும் தெரியுங்களா? பயிற்சி அளிக்க தெரியும். நான் பயிற்சியாளர், பேச்சாளர் அல்ல. தப்பா சொல்லி கொடுக்காது. I'm a trainer. I can walk, I can run, I can swim, I can cycle. I can train you. போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சார் பண்ணிட்டு கேட்டீங்கன்னா, அங்கேயும் பயிற்சி தான் கொடுத்துட்டு இருந்தோம். போலீஸ் அதிகாரிகளுக்கு 1,50,000 போலீஸ் அதிகாரிகளுக்கு பயிற்சி. அதான் IAS படிக்கிற பிள்ளைகளுக்காக இப்போதான் பயிற்சி அளிக்க போறேன். நல்ல செய்தி. அரசு படிக்கிற கல்லூரி படிக்கிற மாணவர்களே, நீங்கள் IAS அதிகாரியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உங்களுக்கு மாசம் 7,500 ரூபாய் உங்களுக்கு உதவி தொகை. நீங்க முதல் கட்ட தேர்வை பாஸ் பண்ணீங்கன்னா உங்களை கடத்தி கொண்டு போய் தமிழ்நாடு IAS பயிற்சி மையத்தில் கொண்டு உட்கார வச்சு இலவச சாப்பாடு கொடுத்து பயிற்சி கொடுத்து உங்களை முதல் அடுத்த தேர்வு எடுத்து செல்வார்கள். அப்போ உங்களுக்கு பரிசு 25,000 ரூபாய். நீங்க 2வது கட்ட தேர்வு, அந்த முக்கிய தேர்வு பயிற்சி பண்ணீங்கன்னா உங்க விமானத்தில் டெல்லியை கொண்டு போய் அங்க பயிற்சி. இதெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது. நான் இப்படி பல வசதிகள் இருக்கு. ப்ரொஃபசர் கமலா மேடம் 30 லட்சம் ரூபாயை இந்த மாதிரி வழங்கி ஒரு சிறந்த உதவியை செஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு நான் எனது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றுக்கு நான் ஒரு பட்டமளிப்பு பிளாக் போயிருக்கேன். கல்லூரி பட்டமளிப்பை விட 320 மாணவர்களுக்கு பரிசு வழங்கினேன். பட்டம் வாங்கினேன், இன்ஜினியரிங் பட்டமளிப்பு. ஒரு மாணவன் பட்டம் சார், பட்டம் நீங்க எனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை சார். அப்புறம் யார் சார் கொடுப்பாங்க? எங்க அம்மா கொடுப்பாங்க சார். அந்த அம்மாவை
நான் போகக்கூடாது. அம்மா வந்து அந்த விடலை, அவங்கள வந்து விடாம அந்த பாடி கார்டில் இருக்காங்க ஃபங்க்ஷன்ல வந்து ஃபங்க்ஷன் இருக்கலாம், இந்த பஸ்ஸில் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாடி அவங்க அதில் போகக்கூடாது, சீஃப் கெஸ்ட் தான் கொடுப்பாரு அப்படின்னு அவங்க அம்மா தான் அஞ்சலி இல்லைங்க. அவர் விரும்புகிறாரு அம்மா கையால் ஒரு பட்டத்தை வாங்க வேண்டும், இன்ஜினியரிங் பட்டத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த அம்மா வர சொல்லுங்க, அந்த அம்மா தான் கொடுத்தாங்க. நான் கூட நின்றுக்கிட்டேன். அப்போ கேட்டேன் அந்த அம்மா, உங்கள் பையன் உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு அம்மா. ஆமாம் ஐயா, எங்க கணவன் கிடையாது, கணவன் கையில் எடுத்து போயிட்டாரு, நான் தான் என் பிள்ளைய வளர்க்குறேன். ரொம்ப கஷ்டம் சார், வீட்டில் கூலி வேலை பார்த்து தான் நானும் கூலி வேலை பார்ப்பேன், என் பையனும் கூலி வேலை பார்ப்பேன். நாங்கள் அப்படி தான் வளர்ந்துருக்கிறோம். எனவே எனக்கு பையனுக்கு என்னோட ரொம்ப பிரியம். முதல் சம்பளத்தை வாங்கி எங்களுக்கு தான் கொடுத்தான். பட்டத்தை இல்லாம சொல்லுவாங்க, இந்த பட்டத்தை வாங்கி தனியார் கல்லூரி, கவர்மெண்ட் காலேஜ் தனியார் கல்லூரி ஃபீஸ் கிட்ட தான் படிக்கிறோம். 5 லட்சம் ரூபா செலவு. அந்த அம்மா கடுமையாக உழைச்சி இந்த பையனுக்கு பட்ட படிப்பு வாங்கி கொடுத்தாங்க. அப்போ நான் உங்களை கேட்குறேன், எத்தனை பேருக்கு உங்க அம்மாவை படிக்கணும்? கை கொடுக்க பாப்போம். எல்லாருமே எத்தனை பேருக்கு அம்மா உங்களை படிக்கணும்? அது நமக்கு தெரியும். நீங்க செய்யற வேலைக்கு படிக்கணும்னா சரி, உங்க அம்மா உங்களுக்கு பிடிக்கும் சொல்றீங்க, அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க. உங்களை சந்தோஷப்பட வைக்கிறதுக்கு அவங்க என்ன பாடுபடுறாங்க தெரியுமா? சாப்பாடு படி போடுறாங்க, நீ வாங்கி கொடுக்குறாங்க, இப்படி எல்லாம் மகிழ்ச்சின்னு பாக்குறாங்க. உங்க அம்மா மகிழ்கிற மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி நீங்க உங்க வாழ்ந்தா இல்லையா ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ண, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பேங்க் வாங்கிட்டு போய் பக்கத்தில் உட்காந்து, look at this man, this is the university drawing, you know, I'm the university tower. ஒரு மாணவி வந்தாங்க, வெளிநாட்டு போயிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரவீன் போய் அந்த அம்மா உட்காந்து, Mom, you know something? The chief minister is sending me to the United Kingdom. I'm going to learn about computers. Thank you, Mom. சொன்னாங்களே, இங்கிலாந்து போயிட்டு வந்தேன்னா அம்மா பார்த்தாங்களே, இங்கிலாந்து போயிட்டு வந்து பேரண்ட் சட்டை போட்டு வந்து, Mom, look at this. How do I live my dear man? அழகா இருக்கணும் சொல்லிப்பாங்களா இல்லை? அம்மா சந்தோஷப்படக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நீ பண்ணி எனக்கு தெரியாது. அப்படி இன்னும் உங்களை பற்றி பெரிய கம்பெனிகள் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்க நேரத்தில் நீ ஒரு சோம்பேறியா, ஒரு பிரயோஜனம் இல்லாத ஆளா, சினிமா பார்த்துட்டு ஊர்கதையை பேசிட்டு சுத்திட்டு இருக்கிற அப்படின்னா உங்க மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிற உங்க தாயாரை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள் என்று பொருள். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் பொருளோட கொஞ்சம் சீரியஸா நீங்க கல்வி கற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை பேருக்கு அப்பா பிடிக்கும்? ஓகே, ஒரு ஸ்கூல்ல கேட்டேன், அவர் பையன் எத்தனை பேருக்கு அப்பா பிடிக்கும் கேட்டேன். ஒரு தான் எங்க அப்பா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்டா பிடிக்காது சார்? சரி, உனக்கு அப்பா கொண்ட பிடிக்குமா? அவருக்கு தான் பிடிக்கும். வந்து துணிமணி வாங்கி கொடுப்பாரா? அதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. சினிமா போட்டுட்டு போவாரா? சினிமா போட்டுட்டு போவார். அப்பயே அவனுக்கு உங்க அம்மா பிடிக்கும், அப்பா பிடிக்கல. எங்க அம்மா அடிப்பாரு சார், நீங்க ஒரு கேஸ் போடுங்க சார், பிடிச்சிட்டு போங்க சார், நீங்க ஒரு போலீஸ் வேணா பிடிக்க சார் அப்படின்னு. அது லைவ்ல வீடியோ நான் ஸ்கூல்ல ஏதாச்சும் பேசுறேன், அது வேற ஒரு சோசியல் மீடியாவில் போட்டுட்டாங்க. அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. கடைசியா முக்கியமான கேள்வி, எத்தனை பேருக்கு உங்களுக்கு உங்களையே படிக்க? எஸ், இதுதான் பேசு. உங்களுக்கு நீங்க பிடிச்சிருக்கணும், அப்பதான் நீங்க உங்களுக்கு அதை வழிபாடுவீங்க, அப்பதான் நீங்க நல்ல ட்ரெஸ் போடுவீங்க, அப்பதான் நீங்க நல்லதுன்னு நினைப்பீங்க, அப்பதான் உங்களுக்கு கௌரவம் தைரியம் இருக்கும், கௌரவம் இருக்கும், அப்பதான் உங்களுக்கு மானங்கள் இருக்கும். மானத்தோட வாழணும், நல்லது வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்க, நல்ல காரியம் பண்ணுவீங்க. எனவே இந்த உலகத்தை நேசிக்கிறத விட நீங்க முதல்ல உங்களே நேசிக்கிறீங்க. நீங்க ரொம்ப முக்கியமான. அதெல்லாம் முன்னாடி காலத்துல எல்லாம் பள்ளிக்கூடத்துல போகும்போது ஆடவர் சொல்லுவேன், உங்க வாழ்க்கையை மாற்றும் ஆற்றல் ஒரு மனிதனுக்கு தான் உண்டு. யார் தெரியுமா? அப்பான்னு சொல்லுவாங்க, அம்மான்னு சொல்லுவாங்க, கடவுள்னு சொல்லுவாங்க. நல்ல நல்ல ஸ்டூடெண்ட் பிள்ளைகள், நல்ல அறிவாளிகள் இருப்பாங்க. எங்க பிரின்சிபல் அப்படின்னு அவன் எல்லாம் வாழ்க்கையில முக்கியம் இல்லை. உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரே மனிதன் யாரும் தெரியணும்னா வீட்டுக்கு போய் கதவை முடிச்சு கண்ணாடி முன்னாடி நின்று கண்ணை முடிஞ்சு சொன்ன
உலகத்திலே ரொம்ப முக்கியமான வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்த மனிதன் யார்? கண்ணன் பற்றிய பேச்சாளர்னா சினிமா ஹீரோவா இல்லை யார் அப்படின்னு கண்ணை திறந்து பாருங்க. கண்ணனையில் ஒரு ஆள் தெரியல. அந்த ஒரு ஆளால் தான் ஒரு வாழ்க்கையை மாற்ற முடியும். இது யாருமே மாற்ற முடியும். முக்கியமான கேள்வி, ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறீங்க. நம்ம ராஜவர்தன் சார் இந்த காலேஜில் பெருமை எல்லாம் சொன்னாரு. இந்த காலேஜில் படிக்கிறதுல நீங்க எத்தனை பேர் நான் கல்லூரியில் படிக்கிறேன், எனவே நான் பெருமை படிக்கிறேன், பாதி பேர் கையை கொடுக்கல. இந்த கேள்வி நான் பொதுவாக கேட்க மாட்டேன். குறிப்பா ஆண்கள் படிக்கிற காலேஜை கேட்கவே மாட்டேன். ஏற்றுக்கல, ஒரு ரூபாய் கேட்க மாட்டேன். அந்த பாவம் காலேஜ் உடனே சொன்னாங்க. அதாவது இந்த காலேஜ் படிக்கிறதுல நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா கேட்கவே மாட்டாங்க. நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களான்னு கேட்டா ஒருத்தரும் மகிழ்ச்சி கிடையாது அப்படின்னு பாதி பேர் கேட்குறீங்க. கை தூக்காம இருந்தீங்களே அப்படின்ற சின்ன கேள்வி. எத்தனை பேர் உங்க பாட்டி காலேஜில் படிச்சாங்க? கை தூக்கம். யாருமே. உங்க பாட்டி உங்க தாத்தா எத்தனை பேர் காலேஜில் படிச்சாங்க? யாருமே. உங்க அம்மா எத்தனை பேர் கல்லூரியில் படித்தார்கள்? 1 2 3 4. கவலைப்படாதீங்க. இங்க உட்காந்துருக்க யாருக்கு அம்மாவும் காலேஜில் படிக்கல. சார் உங்க அம்மா படிச்சாங்க படிக்கல. அதாவது அந்த காலத்துல நிலைமை அப்படி. எனக்கு ஒரு பெரிய தலைமை படித்து வாழ்ந்த பெண்மணி தெரியும். தலைமை படுத்து பயங்கரம். அவங்க 7ஆம் கிளாஸ் தான் படிச்சாங்க. அவங்களுக்கு ஆசை. நான் படிக்கல. நான் ஒரு ஆசிரியராகணும்னு ஆசைப்பட முடியல. கலைந்த கனவுகள், கருகி வைத்த கனவுகள். உங்க நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கருகின கனவுகள் தான் உங்களுக்கு உள்ள. உங்க அம்மா என்னைக்காவது ஒரு காலத்துல நர்ஸாக ஆசைப்பட்டிருப்பாங்க, டீச்சராக ஆசைப்பட்டிருப்பாங்க, முடியாம போயிடும். உங்க அப்பா கலெக்டராக ஆசைப்பட்டிருப்பாரு, கலெக்டராக வேலை பார்க்க ஆசைப்பட்டிருப்பாரு, முடிஞ்சிருக்கு. கருகி வைத்த கனவுகள். அவங்க நினைப்பாங்க ஏன் பிள்ளைய கலெக்டர் ஆக்கணும். அந்த அம்மாவுக்கு ஆசை. 8 பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சாங்க. பிள்ளைகள் படிக்கும் போது அவங்களும் சேர்ந்து படித்தாங்க. அவங்க முதல் கொண்டு MBA எக்கனாமிக்ஸ் படித்தாங்க. BA எக்கனாமிக்ஸ்ல போய் அவங்களுக்கு 3rd கிளாஸ் அப்படிலாம் அவங்க ஈஸியாக மார்க்கில் கிடைக்காது. காலேஜில் வந்து எனக்கு நம்ம எல்லாரும் பார்க்க முடியாது. இந்த கரெக்டான சார் காலேஜில் வச்சா பாதி பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் உங்க கூட படிச்சவங்க தான் பாஸ் பண்ணுவாங்க. டிகிரி பாதி இப்போ மாதிரி சுத்தமாக பாஸ் பண்ணி விடுறது எல்லா மாணவரை பாஸ் பண்ணி விடுங்க அப்படி இல்லை. அப்போ ரொம்ப கஷ்டம். அவங்க பொண்ணு BA படிக்கிறதுக்கு பதிலாக அவங்கள கொண்டு உட்கார வச்சிங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டாக செஞ்சுருவாங்க. கூட போய் படிச்சாங்க. அம்மா 8 பிள்ளைகள் எல்லாரும் பட்ட படிப்பு, எல்லாரும் கவர்மெண்ட்ல ஒரு போய் PhD படித்தாங்க. இந்த அம்மாவை கன்சல்ட் பண்ணா இன்னைக்கு அவங்க பிள்ளைங்க கேட்டே இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு வயசு 95. இன்னைக்கு வீட்டில் உள்ள விவசாயம், வீடு, கல்வி, பேரப்படை எல்லாம் அம்மா பார்த்துருக்காங்க. இந்த அம்மாவை எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க யாரும் இல்லை, என்னை பெற்றதுக்காக. கல்வி அதிலேயே முக்கியம். இப்ப சண்முகம் சாரு அவர் ஒரு சாதாரண இங்க உட்காந்து யாருமே பணக்கார வீட்டுல பழக்கிறீங்க. நீங்களும் நிறைய பேர் யாருமே பணக்கார வீட்டுல பழக்கல. ஆனா you never come from a rich family, but let a rich family come from you. That's very important. ஒரு பணக்கார குடும்பத்தில் நம்ம வரல, நம்மகிட்ட இருந்து ஒரு பணக்கார குடும்பம் வரக்கூடாது இல்லைங்களா? யாருமே பணக்கார குடும்பம் கிடையாது. ஆனா இப்போ பணக்கார குடும்பம் கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்திருக்காங்க. ஏன் தெரியுங்களா? ஒரே காரணம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நான் என்ன வந்திருக்கேன். ஏன் தமிழ்நாடு அறக்கட்டளையினுடைய அறங்காவலர் நினைச்சிருக்காங்க, அடுத்த தலைவர் நினைச்சிருக்காங்க அப்படின்னா, நான் ஒரு அரசாங்கத்துல ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்திருக்கிறேன். ஏன் அந்த பொறுப்புல இருந்தேன்? IPS அதிகாரியாக வந்தேன். எப்படி வர முடிஞ்சது? நான் ஒரு பட்டதாரி. I am a graduate. அதுதான் எனக்கு தகுதி. பட்டப்படிப்பு படித்ததால் IPS, பட்டப்படிப்பு படித்ததால் சண்முகம் சார் அவர்கள் IAS, சீஃப் செக்ரட்டரி, முதன்மை செயலாளர். ரொம்ப முக்கியமானது பட்டப்படிப்பு. எனவே ஒரு கல்லூரியில் பட்டப்படிப்பு சேர்ந்து படிப்பது என்பது இங்கே ரொம்ப பெருமைப்படணும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும். இதை கொண்டாடணும். ஒவ்வொரு விடமும் கொண்டாடணும். கொஞ்சம் ஒரு செகண்ட் கண்ண மூடி யோசிச்சு பாருங்களேன். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த காலேஜ் ஆரம்பிச்சு 110 ஆண்டுகள். 110 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க பிறந்திருந்தீங்கன்னா 21 வயசுல 20 வயசுல நீங்க எப்படி இருந்தீங்க? 21 வயசுல கல்யாணம் ஆகி 4 குழந்தைகள் இருக்கும். 4ஆவது குழந்தை பிறகும்போது புரிஞ்சு பேர் வேற ஒரு கல்யாணம் பண்ணிருப்பான். வேலை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் சும்மா சொல்ல நினைக்கிறீங்க. தமிழ்நாடு காவல்துறையில 36 ஆண்டுகள் பணி செஞ்சு தான் சொல்றேன்.
தமிழ்நாட்டில் மட்டும் 75,000 பெண்கள் கணவன் பயங்கரமான டார்ச்சர் கொடுக்குறான், இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறான், வரதட்சணை கேட்கறான், கொடுமை பண்றான், என்னை காப்பாத்துறது 75,000 பெண்கள் ஒரு ஆண்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்றான். இது இல்லாம 10 லட்சம் புகார், என்ன அது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான் ஏமாத்தினான். அதை வச்சுதான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல் இந்த சமுதாயம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கல்லூரியில் சேர்ந்து அறிவியல் படிப்புகள், பொறியியல் படிப்புகள், மனித வரலாறை படிப்புகள், தமிழ் மொழியை படிங்கள், ஆங்கில மொழியை படிங்கள் அப்படின்னு உட்கார அப்படிங்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு. வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்களும் ஐஏஎஸ் ஆக முடியும், நீங்க சயின்டிஸ்ட் ஆக முடியும், உலகத்தலைமை தாக்க முடியும், மிகப்பெரிய வாய்ப்பு. படிச்சதுதான் பண்ண போறோம். ஒரு பையன் சம்பளம் தானே சார் அப்படிங்கிட்ட கிடையாது. சம்பளம் தான் வேணும்னா மிகப்பெரிய சம்பளம் பார்த்துட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் வெளிநாட்டு போயிட்டு வராங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி உண்மையிலே தொடர்ந்து படிக்கிறதா இருந்தா 25 வருஷம் கழிச்சு மைக்ரோசாஃப்ட் கம்பெனியுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக வர முடியும். பிரவீனா எங்க இருக்கிறீங்க? எங்க Pravina can become the CEO of Microsoft company. She can become the CEO of Google. She can become somebody like Sundar Pichai. It's possible. Sundar Pichai என்ன சம்பளம் தெரியுங்களா? சுந்தர் பிச்சைக்கு 1,200 கோடி ரூபாய்கள் சம்பளம். ஒரு ஆண்டு சம்பளம் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு 1,200 கோடி கலெக்டர் ஆக முடியும். சம்பளத்தில் கோர்ஸ் இப்போ எதுக்கு பட்ட படிக்கணும்? எதுக்கு படிக்கணும்? ஓகே, நான் வந்து கண்ணாடி ஏன் இந்த கண்ணாடி போடுறேன்? இப்பதான் வந்து அந்த முகங்கள் எனக்கு தெளிவாக தெரிகிறது. நீங்க ஏன் பட்டப்படிப்பு படிக்கணும்? பட்டப்படிப்பு படிச்சீங்கன்னா உண்மையிலே படிச்சீங்க இந்த உலகத்தை உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். உலகத்தில் உள்ள மனிதர்கள், உலகத்தில் உள்ள பிரச்சனைகள், வாழ்க்கை முறை, மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வாழ போகிறார்கள், நம்ம எப்படி வாழ போறோம், என்ன வேலை செய்ய போறோம், மாசம் எவ்வளவு சம்பளம் வாங்க போறோம், நம்ம யாரை கல்யாணம் பண்ண போறோம், எத்தனை குழந்தைகளை பெற்றெடுக்க போறோம், சாகும் போது எப்படி சாகும், இதை முடிவு பண்ண வேண்டிய ஒரு ஆற்றலை தருவதுதான் கல்வி. சொன்னான், எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் by which you can conquer the world. இந்த உலகத்தை உன்னால் வென்று காட்ட முடியும். கல்வி 700 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. என்ன என் ஆஃபீஸுக்கு அப்போ வந்து பாருங்க, இந்த ரோடு கதை உயர்ப்பாரு டிஜிபி ஆஃபீஸ், அதுதான் ஒரு காலத்தில் ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸில் உயர்ந்த அதிகாரி நான். எங்க அப்பா வந்து ராணுவத்தில் சிப்பாய், ராணுவத்திலேயே குறைந்த பதவி, செயலர், இந்தியன் நேவியில செயலர் குறைந்த. நான் போனது ஒரு குறைகளுடைய மிக உயர்ந்த பதவி, அதுக்கு மேல பதவியே கிடையாது. எப்படி சாத்தியமானது? கல்வி. அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சின்ன கிராமத்திலிருந்து மீன் பிடிக்கிற குடும்பத்திலிருந்து வந்து இந்திய நாட்டுடைய ஜனாதிபதியை மாறினாரு. அவர் 4 பேரை வைத்தார், பார்த்தா அவனால வைத்தார், அவனால. ஆனா அவருக்கு திறமை என்ன இருக்கு, அவருடைய முக்கியத்துவம் என்ன? கல்வி. கல்வி அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு தேச பண்ணிடாதீங்க, ஒவ்வொரு நிமிடத்தையும் பயன்படுத்துங்க. நீனா பேச பண்ணாதீங்க, சினிமா அதை பற்றி எல்லாம் கூட கவலைப்படாதீங்க. நீங்க என்ன படிக்கிறீங்க, அதுதான் உங்க வாழ்க்கையுடைய நோக்கம். The main chief purpose of your life is what you are studying in the classroom. That's very very critical. இன்னைக்கு கல்லூரியில் இருந்து படிச்சு வரக்கூடிய வெளியே மாணவர்களுக்கு திறமை இல்லைன்றாங்க. இங்கிலீஷ்ல படிச்சவங்களுக்கு இங்கிலீஷே பேச தெரியும். தமிழ் மீடியத்தில் படித்த மாணவனுக்கு தமிழ் ஒழுங்கா எதுவும் தெரியல, படிக்கவும் தெரியும். அறிவியல் படிச்சவனுக்கு கொஞ்சம் அறிவியே கிடையாது. அப்படி நிலைமை இருக்குது. அப்ப நினைக்காதீங்க, ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்ச நீங்க சாதாரண நினைக்காதீங்க. ஒரு வேற பிஎட் படிச்சுன்னு வச்சுக்கோங்க, பிஎட் பிஎட் காலேஜ் இருக்கலாம், 12,000 காலேஜ் இருக்கான். பிஎட் படிச்சு வெளியே வந்தீங்கன்னா 550 மாணவர்களுக்கு நீங்க அந்த ஆசிரியர். என்ன ஆசிரியர்? தமிழ், ஆங்கிலம், கணிதம், அது ஆசிரியருங்க. 50 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க தான் ரோல் மாடல், அவங்களுக்கு நீங்க ட்ரெயின் பண்ணணும். அந்த மிகப்பெரிய பொறுப்பு. இப்போ நிறைய பேர் வந்து கிளாஸ் இந்தியாவில் பெரிய சர்வே எடுக்கிறாங்க. 8வது படிக்கிற மாணவர்களுக்கு 1ஆம் கிளாஸ்ல போய் படிக்க தெரியும். எப்படி இருப்பாங்க? அதில் இந்த அளவு ஒரு பெரிய பிரச்சனை. தரம் இல்லை. எம்ஏ ஆங்கிலம் படித்த மாணவர்களுக்கு ஆங்கிலத்தில் பேச தெரியவில்லை, ஆங்கிலம் கடிதம் எழுத தெரியல, ஒரு லீவ் லெட்டர் எழுத தெரியல. ஒரு மோசமா இருக்கீங்கன்னா
கல்லூரிகளில் நேரத்தை சரியாக பயன்படுத்துவது, வீணடிக்கிறது, வேட்டி பேசி பேசுறது. அன்னையோட பட்டமளிப்பு விழா நான் உட்காந்துருக்கிறேன். ஒரு பையன் வந்து பட்டமளிப்பு விழா முடிஞ்ச பிறகு வர வாங்குறது பஞ்சாலி உங்களை அப்படியே நேரம் ஒரு பையன் பார்த்து எல்லாம் 50 பேசிக்கிறேன். நான் இப்படியே பேசியிருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியும். கொஞ்சம் சீரியஸாக இருங்க. வாழ்க்கை ஒரு உண்மையை சொல்லிடுறேன், சொல்லிட்டு போய் வேலை சொல்லிடுறேன். நாங்கெல்லாம் படித்தோம், வேலை பார்த்தோம், ரிட்டையர்ட் ஆகிட்டோம். எங்களை பற்றி கவலை இல்லை, உங்களை பற்றி கவலை தான். இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகம். இந்த உலகில் மிருகங்கள் ஆடுகளை சண்டை போட்டு சண்டை போட்டு சாப்பாடு அந்த கண்ட்ரோல் பண்ணிட்டு அது வேணாம். ஊர்லேயும் சென்னையிலையும் அதுதான் நடக்குது. மனிதர்கள் பயங்கரமான போட்டி. குரூப் 4 எக்ஸாமினேஷன் வரது பாருங்க. அதுக்கு அப்ளை பண்றாங்க 15 லட்சம், 25 லட்சம், 36 லட்சம் பேர் அவ்வளோ அப்ளை பண்றாங்க. யூபிஎஸ்சி 20 லட்சம் பேர், மொத்தம் 100 ஐஏஎஸ் போஸ்ட் தாங்க. 100 ஐபிஎஸ் போஸ்ட் 20 லட்சம் பேர் இருக்கு. பயங்கரமான போட்டி இந்த உலகத்தில். அது 3 சின்ன கருத்து குழந்தைகளே ஒன்று நல்லா வச்சுங்க. இந்த உலகத்தில் எந்த மனிதனும் உங்களுக்கு எதையும் இலவசமாக தர மாட்டான். எளிய பேரண்டவர் சொன்னான், எந்த நாயகனுக்கு எதுவுமே நீங்க தரவே மாட்டாங்க. ஒன்று அவங்களுக்கு தரது இருக்காது. சில நல்ல மனிதர்களை நீங்கள் சந்திப்பீங்க, உங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி. அவன்கிட்ட போய் சாயங்காலம் 50 ரூபாய் பணம் சொல்லி கேட்பாரு, தர மாட்டாங்க. ஏன் நமக்கு இல்லை, பணம் நிறைய வச்சிருக்கான் பாருங்க. ஓடி போய் அவன் கேட்பாரு, 1 ரூபா தர மாட்டான். சார் நீங்க தான் 1000 ரூபாய் வச்சிருக்கீங்க சார், உங்க 1 ரூபாய் கேட்பாரு, 1 ரூபாய் தர மாட்டான். வீட்டில் வேலை பார்த்து பண்ண மாட்டான். அவன் உங்களுக்கு இதுதான் உலகம். அப்பா இடப்படாதீங்க. எந்த மனிதனும் உனக்கு எப்போதும் இலவசமாக எதையும் தரமாட்டான். இதே கல்லூரி, இந்த கல்லூரி நிறுவனம் யார் தெரியுமா? ஒரு பெண்மணி இங்கிலாந்திலிருந்து வர டாரதி டா லா கே, அதான் டாரதி சிஸ்லி டா லா கே, டாரதி சிஸ்லி டா லா பிரிட்ஜ் ஓல்டு ரிச் பேர். சென்னைக்கு வராங்க. பெண்களுக்கு படிப்பு இல்லை, பெண்கள் ஏழைகள், பெண்களுக்கு மரியாதை இல்லை, பெண்களுக்கு குடிமணி இல்லை, பெண்களுக்கு சில பகுதிகளில் குடி சட்டம் போட கூடாது. அந்த அம்மா இந்த பெண்களுக்கு படிப்பு கொடுத்தார், கல்லூரி படிப்பு கொடுத்தார். ஒருவேளை அவர்கள் வாழ்க்கை பார்க்க, ஒரு ஆணுக்கு கல்வி கொடுத்தால் அந்த ஆண் உருப்பட்டு விடுவான். ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் ஒரு குடும்பமே பிழைத்துக் கொள்ளும். இங்க வந்து இந்த காலேஜ் கட்டிக்கிறாங்க. ஆக்சுவலா ஆரம்பத்தில் காலேஜ் பேர் டோரதி காலேஜ் தான் இருக்கு. அப்பதான் நம்ம ஊர் தான் பேர் மாத்திரத்துக்கு இல்லை, வீடு மேரி மாத்திட்டாங்க. எல்லா ரோடுக்கும் எல்லா பில்டிங் பேர மாத்திரம். அதோட தான் அவங்க இந்தியா நாட்டை கொஞ்சம் உருப்படியான காரியம். அவனும் செய்ய மாட்டான். அந்த அம்மா உங்களுக்காக குறிப்பாக பின்தங்கிய மக்கள், ஏழை மக்கள், சமுதாயத்தின் விளிம்பு மக்கள், பண வசதி இல்லாத மக்களுக்காக ஆரம்பித்த கல்லூரி தான் இந்த டோரதியை பற்றி ஒரு நாளைக்காவது உங்களுக்கு சொன்னாங்க. அந்த அம்மா சினிமா போட்டு காட்டினாங்க. இங்க ஹோட்டல் அவங்க தான் இருக்கும். அவங்க தான் இந்த கல்லூரிய முதல் பிரின்சிபல். அந்த இருப்பாங்க. என்னைக்கா எதிர்பார்த்தீங்க அவங்க கிளம்பி போட்டா யாருங்க? இந்த அம்மா தான் சொந்த அவங்க அண்ணனை பார்க்க வந்து, அவங்க அண்ணன் கிளம்பிட்ட பார்க்க வந்திருக்காங்கப்பா. இப்படிதான் ஒரு பெண்மணி சின்ன பண்ணி உங்களை மாதிரி பயமா பேசுற அமெரிக்காவில் வந்தப்போ பெங்களூர்ல பார்த்தா அவங்க அப்பா டாக்டர். அந்த படத்துல இருந்து பிள்ளைங்க விளையாட்டு 1 மாசம் தங்கிட்டு இருக்கு. 1 மாசம் முடிஞ்ச உடனே தூங்கிட்டு இருக்கும்போது கதை ஒரு பாய், ஒரு முஸ்லீம் கதை, என்னங்க கதைப்பீங்க, எங்க ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காங்க, நீங்க வந்து பிரசவம் பாருங்க. அந்த மாதிரி சொல்லிச்சு. நான் 16 வயசுங்க. இல்ல உங்க அப்பா டாக்டர் தானே. அந்த பிள்ளை சொல்லுது, எங்க அப்பா கூட்டிட்டு வாங்க, அவர் பிரசவம் பார்ப்பாரு. அதுக்கெல்லாம் தெரியும், ஐயோ எங்க பெண்கள் ஆண்கள் பிரசவம் பார்க்கக்கூடாது, நீங்க வேணா வாங்க. அந்த பிள்ளை லிட்டரேச்சர் படிச்சு, நான் பண்ண கூடாதுங்க, எனக்கு அது தெரியாது. அவங்க போய் ஒரு மணி தனிங்களுக்கு பிராமின் வராது. இந்தம்மா நீங்க இந்த மாதிரி அமெரிக்காவில் வந்துருக்கீங்க, உங்க அப்பா டாக்டர், உங்களுக்கு பிரசவம் பார்க்க தெரியுங்களே, என் போய் வந்து சாக போறா காப்பாற்று. அடுத்த ஒரு முதலியார் அவர் வந்து கூப்பிடாரு. 3 பேர் கூப்பிட்டாரு. நம்ம போகவே இல்லை. 17 வயசு. ஏன்னா பிரசவம் பார்க்கறது ப்ரொஃபஷனல் ஜாப், டாக்டர் தான் பண்ணணும். அந்த ஊர்ல நம்ம யாரெல்லாம் பண்ணுவாங்க, நம்ம எல்லாரும் டாக்டர் உடம்பு முடியாது. உடனே
அது அப்படி இங்க எல்லாருமே அங்க அப்படி காலையில் அம்மா எதையும் போது முதல் டெட்பாடி போகும், பெண்ணுக்கு டெட்பாடி கொடுப்பாங்க, குழந்தை சேர்ந்தது போச்சு. யாரும் கேட்டா இந்த பாய், அந்த பாய் கொஞ்சம் கொஞ்சம் கிராமம் கேட்டு போனா அவசரத்து கிட்ட குழந்தை பிறகு மூணாவது முதலியார் அம்மாவும் குழந்தையும் ஒரு டெட்பாடி போகுது, வீட்டுக்கு முன்னாடி போகுது. எங்க போகுது? கிரிமேஷன், அதாவது குணம் முதல்வாங்கல்ல, மயானத்துக்கு போகுது. அந்த பிள்ளை உடனே எழுதணும், எனது வாழ்க்கையின் நோக்கம் ஒரு மருத்துவராக வேண்டும், எனது வாழ்க்கையின் பொருள் நான் பெண்களுக்கு பிரசவம் பார்க்க வேண்டும். இந்த தமிழ்நாட்டில் பிரசவம் பார்க்க வேண்டிய ஒரு டாக்டரும் கிடையாது. அடுத்த நாள் சென்னை வந்து கப்பல் ஏறி போய் வெள்ளை போய் எம்பிபிஎஸ் படிச்சு வந்து வெள்ளூர்ல வந்து பெண்களுக்கு பிரசவம் பார்க்கும் ஒரு சின்ன டிஸ்பென்சரி, ஒரே ரூம் தான் ஆரம்பிச்ச அந்த ஒரு மருத்துவ கல்லூரி தான், அந்த மருத்துவமனை தான் இன்னைக்கு கிறிஸ்டியன் மெடிக்கல் மிஷன் சிஎம்சி மெடிக்கல் காலேஜ். 2000 டாக்டர் இந்தியாவில் ரொம்ப லீடிங் ஒன். இப்படி சில பெண்மணிகள் அந்த காலத்துல பெரிய காரியங்கள் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம படிக்கிறது தான். அப்போ மற்றவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு சொன்னீங்களே சார், இந்த மாதிரி ஆட்கள்லாம் உதவி பண்ணியிருக்காங்களா சார், கமலா மேடம் உதவி பண்ணியிருக்காங்களா சார் கேள்வி கேட்டீங்க இல்லையா? இந்த காலேஜில் தான் படிச்சிருப்பாங்க. இந்த காலேஜில் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் 1000 பார்த்தாலும் 1 லட்சம் பேர் படிச்சிருப்பாங்க. அதில் எத்தனை பேர் உதவி செஞ்சிருக்காங்க? ஒரே ஆள். இதுதான் உலகம் புரிந்து கொள்ளுங்கள். எந்த மனிதனையும் அவன் பேச வச்சு நம்பாதீங்க. வருவான், பாசமா போவான், கூப்பிடுவான், நல்லா பாசமாக சொல்லுவான், நம்பவே நம்பாத. நல்லா காப்பாற்ற சொல்லுவான், நம்பவே நம்பாத. ஒருவருடைய பேச்சு எவனை நம்பாத, அவன் நடந்து கொள்ளும் விதத்தை வச்சுனான். தெரியுங்க, என்னெல்லாம் நேசிக்கிறவர்கள் இல்லை, சொத்தை எழுதிடா, சொத்துல பாதி எழுதி திருப்பி எழுத மாட்டான். புரியுதுங்களா? செயல், அது செயல். ஸோ மூணாவது படிச்சு, இப்போ உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வந்துட்டு தயவு செஞ்சு படிச்சு வேலையை சேர்ந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. 2, உன் புருஷன் நீ வேலையை விட்டுடு அப்படின்னா வேலையை விடாதீங்க, புருஷனை விட்டுடு. காவல்துறையில பெண்கள் உண்மையான அதிகாரம் எங்கிறது பார்க்கலாம் தெரியுமா? இந்தியா எங்கே பார்க்கலாம்? பெண்களுடைய அதிகாரம் தெரிய வேண்டும் என்றால் தமிழ்நாடு காவல்துறையை வெட்டி பாருங்கள். தமிழ்நாடு காவல்துறையில் டிஜிபியே பெண்கள் வந்தாச்சு. 25,000 பேர் பெண்கள். ஒண்ணு கமிஷனர், எஸ்பி போன்ற முக்கியமான பதவியில் இருக்கிறவங்க பெண்கள். இது பெரிய செய்தி சொல்றேன். காவல்துறையில் ரொம்ப டஃப்பான வேலை இல்லைங்களா? காவல் நிலைய அதிகாரிகள். டிநகரில் போனீங்கன்னா டிநகர் காவல் நிலையத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் பார்க்க, அவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. ரொம்ப டாப் ஜாப். 24 மணி நேரம் வேலை பார்க்கணும். ஒரு காலத்தில் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும் என்று நினைத்திருந்தார்கள். அப்படி 1500 போஸ்ட் இருக்கு தமிழ்நாட்டில். இந்தியாவிலே அதிகமான காவல் நிலையம் இருக்கு தமிழ்நாட்டில் 1500. இந்த 1500 காவல் நிலையத்தில் 500 காவல் நிலையங்களில் காவல் நிலைய அதிகாரி பெண் அதிகாரிகள். டாக்டர், இவங்க லேடி டாக்டர் கூப்பிட்டாங்க. மேரியோ மெண்டசோர். Please don't call me a lady doctor. I am a doctor who happened to be a lady. என்னை பெண் டாக்டருக்கு அழைக்காதீர்கள், நான் ஒரு டாக்டர், பெண்ணாக இருக்கிறேன் எவ்வளோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன சொல்றேன்னா, நானும் அந்த மாதிரி உதவி பண்ற மாதிரி நானும் கடந்த ஆண்டுகளில் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கேன். இதுவரைக்கும் 100 பிள்ளைகளை கல்லூரியில் சேர்த்து படிக்க வச்சிருக்கேன். 100 பேர் இப்போ படிச்சிருக்காங்க. அது 6 பேர் எம்பிபிஎஸ் படித்தவங்க. ஸோ ஒரு பிள்ளைய வந்தாங்க, நாங்கள் கோயம்புத்தூர்ல 4 நண்பர்கள் சேர்ந்து பிகாம் படிக்க வச்சோம், எம்காம் படிக்க வச்சோம். எங்களுக்கு செலவு 14 லட்சம் ரூபா இல்லையா? அவர் தேனியோட கடைசி கதை கொடுத்து கல்யாணம் முடிஞ்சது வேலையை விட்டார். ஏன் வேலையை விட்டு கணவன் நல்லா வேணாம். அவருக்கு ஒரு பிசினஸ், அவங்க ஒரு பிசினஸும் கிடையாது. அவங்க வெட்டி வேலை விடலான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அதிகாரம் மனைவி கூடவே வேலை. இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வருமானம் இல்லாமல் வருமானம் இல்லை. காவல்துறை அதிகாரிகள் போலீஸ் வந்து சுட்டா இருப்பாங்க. ஆனால் இது வசதி சொல்லி கல்யாணம் பண்ணி அவன் சொல்லுவான், மாமியார் சொல்லுவாங்க வேலைக்கு போகக்கூடாது, போலீஸ் வேலைக்கு போகக்கூடாது. போலீஸ் வேலை போகலான்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு 4 வருஷம் கழிச்சு நீ வேண்டாம் போயிட்டு இப்ப திருப்பி வேலையை சேர முடியாது. அந்த கம்பீரமான அந்த சப் இன்ஸ்பெக்டர், லேடி சப் இன்ஸ்பெக்டர் வேலையும் போச்சு.
வாழ்க்கையின் போச்சு. அதனால தான் திருப்பி சொல்கிறேன், விடாதீங்க. கடைசியாக சொல்கிறேன், தனி மனிதனாக ஒரு தைரியமான மனிதனாக கௌரவமான மனிதனாக வாழுங்கள். கலன் கெல்ல கண்டு தெரியாது, காது கேட்காது, வாய் பேச முடியாது, சமூக சேவையாக இருந்தாங்க, புத்தகத்தினாங்க The world we live in, out of darkness, the story of my life, the song of the stone wall, சிறந்த பங்கு கண்டு தெரியாது. அவன் அப்துல் கலாம் எழுதியிருக்காங்க, பெண்களே புரிந்து பாருங்கள், நிமிர்ந்து பாருங்கள். Look at the world in its eyes. உலகத்தை அதன் கண்களில் பாருங்கள். தலைமுறை நடைமை. Wish you all the best and thank you very much.